ஹாய் ஹலோ வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் 360. இந்த நீங்க பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பார்க்க போற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் இந்த சாப்டர் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கணச்செயல்படியின் பண்பாடுகள் சார்ந்த கணக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி கணச்செயல்பாடுகளின் பண்புகள்னா என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். எடுத்துக்காட்டு x = 1 2 3 up to 10 வரைக்கும் இருக்கு. ஸோ மற்றும் a = 1 2 3 4 5 ஏங்கிற கணமும் கொடுத்துட்டாங்க. எனில் a - b 4 அதுவும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. a - b 4 என்ற உள்ளவர் அமையக்கூடிய எக்ஸில் உள்ள b உட்கணங்கள், அதாவது இந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரி எக்ஸ்ல b உட்கணங்களா இருக்குது. அதாவது b கணம் x குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது b உட்கணம் x எத்தனை உள்ளது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா b யோட வேல்யூஸ் வந்து x உள்ள இருக்கு. தீர்வு 6 7 8 9 என்னும் கணத்தின் ஒவ்வொரு உட்கணமாகிய c கணத்திற்கு, அதாவது பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 4 5 வந்துருச்சு, a - b = 4 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம a - b என்ன சொல்லியிருக்கோம், ஸோ இந்த ரெண்டு இதுல வந்து எது கேன்சல் ஆகி பேலன்ஸ் ஒரு நம்பர் இருக்கோ அதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 1 2 3 5 அதுல கேன்சல் ஆகி 4 தான் வருது. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க 6 7 8 9 10 இந்த எக்ஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உட்கணம் ஆகக்கூடிய சி கணத்திற்கு. இந்த சி கணத்துக்கான கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற கணம் வந்து பாத்தீங்கன்னா சி சேர்ப்பு 1 2 3 5. ஏன்னா a - b வந்து 4 கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம a - b போடுறோம் என்ன அர்த்தம், ஸோ பில வந்து என்ன வேல்யூஸ் இருக்கும் 1 2 3 5. ஏன்னா இங்க 4 அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த 4 வந்து இங்க கேன்சல் ஆகாது. அதாவது வந்து 1 2 3 5 மட்டும் தான் அதுல இருக்கும். ஸோ அதனால 1 2 3 5 மட்டும் தான் எங்க கணத்துல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சி சேர்ப்பு சி, அதாவது சி சேர்ப்பு 1 2 3 5 எடுத்திருக்காங்க. a - b வந்து அவங்க கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 நான் சொன்ன மாதிரி. இதனால் எக்ஸில் உள்ள b உட்கணங்களின் எண்ணிக்கையும் 6 7 8 9 என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையும் சமம். அதாவது எப்படி இதை மென்ஷன் பண்றாங்கன்னா, ஸோ இந்த கண்டிஷனாலதான் 1 2 3 5 இருக்கு, இப்போ சி சேர்ப்பு சி இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த 6 7 8 9 5 நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு கண்டிஷன்னாலையும் இந்த 6 7 8 9 கணத்தின் எண்ணிக்கையும் ஸோ இதோட உட்கணங்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா b உட்கணங்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த 6 7 8 9 பியோட உட்கண எண்ணிக்கை வந்து சமமா இருக்கனால இது கண்டுபிடிச்சாவே அதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன்னால. ஸோ உட்கண எண்ணிக்கை கண்டுபிடிப்பாங்க 2 தி பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு அதுதான். ஸோ 2 தி பவர் 5, அதாவது இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு நேரம் இருக்கு கணத்துக்குள்ள, மொத்தம் 5 எலமெண்ட் இருக்கு. ஓகேவா. ஸோ 5 உறுப்பு இருக்கனால 2 தி பவர் என்னன்னா உறுப்பு 5 இருக்கனால n of b = 5 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 2 தி பவர் 5 போடும்போது 32. ஸோ தேர்ஃபோர் அவங்க உட்கணங்கள் எத்தனை உள்ளதுன்னு கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ b உட்கணம் x ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ அதுதான் ஃபைனல் சொல்யூஷன். அடுத்த எடுத்துக்காட்டு a மற்றும் b இரு கணங்கள். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க a மற்றும் b ரெண்டு கணங்கள் சொல்லிட்டு n of b - a = 2 into n of a - b 4 into n of a விட்டு b மற்றும் n of a சேர்ப்பு b = 14 என அமைந்தால் n of row a காண்க. ஸோ n of row a கண்டுபிடிக்கணும். ஸோ தீர்வு n of row a கான n of a தேவைப்படும். அதாவது n of a எவ்வளவு தெரிஞ்சாலும் n of row வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது உட்கணம் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் கணச்செயல்பாடுகள் வீடியோல வந்து n of row என்னன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு n of row என்னன்னு புரியும். ஸோ இப்போ n of a விட்டு b = k என்க. ஏன்னா அவங்க சில வேல்யூஸ் ஈக்குவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது n of a விட்டு b நம்ம k எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த n of a விட்டு b k இருக்கும்போது n of a - b = 2k. அதாவது இந்த n of a - b என்ன ஆகும்னா = 2k வந்துடும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிறது n of a விட்டு b வந்து k எடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்க k ஆகும்போது 4k. அப்போ இந்த 2 இன்ச் போகும்போது என்ன ஆகும் 4/2 2. ஸோ அதனால 2k வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா n of b - a 4k. அதாவது n of b - a வந்து பாத்தீங்கன்னா
இது கூட ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம n of a விட்டு b k எடுத்தாலும் 4k. n of a சேர்ப்பு b equal to n of a minus b plus n of b minus a plus n of a விட்டு b. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கணச்சாப்பல் பண்புல வந்து நம்ம n of a சேர்ப்பு b ஃபார்மா பார்க்கும்போது பார்த்திருக்கோம். அதாவது அதை வந்து பாத்தீங்கன்னா n of a minus b plus n of a b minus a plus n of a விட்டு b அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு n of a minus b ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி n of b minus ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். n of a விட்டு b வேல்யூ தெரியும். ஸோ அப்போ நம்ம 2k plus 4k plus k எடுக்கும்போது 7k. அதாவது சிம்பிளிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம n of a விட்டு b kன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 7k. சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க n of a சேர்ப்பு b equal to 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ஃபார்மல் நமக்கு கிடைச்சது 7k. ஸோ n of a சேர்ப்பு b யும் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 வச்சிங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் ஆகுமா? ஸோ இது ரெண்டு ஈக்குவலுங்கனால இது ஈக்குவல் தான். அப்போ 7k ஈக்குவல் டு 14. அப்போ என்ன ஆகும்? ஒன்ஸ் 2 டைம்ஸ் போகுமா? ஸோ கேவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2. இப்போ n of a minus b வந்து 4. ஏன்னா இங்க கேவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 into 2 4. அதாவது n of b minus a வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ அதுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 4 into 2 8. ஸோ இப்போ n of a ஓட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த கணச்சப்பல் பண்புல இருந்து n of a minus b plus n of a விட்டு b. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா n of a நமக்கு கிடைக்கும். ஸோ n of a minus b நமக்கு 3 4 பிளஸ் n of a விட்டு b வந்து பாத்தீங்கன்னா kன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். n of a வந்து 6. ஸோ இப்போ n of a கண்டுபிடிக்கலாம். n of a கண்டுபிடிச்சிட்டா 6ன்னு சொல்லிட்டு. ஸோ n of a ஃபார்ம்ல என்ன? 2 the power n. அதாவது 2 the power n. ஸோ இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் a நம்பர்ஸ் இருக்கு? ஸோ அதாவது n of a வந்து பாத்தீங்கன்னா 6. ஸோ அப்போ 2 the power n பாத்தீங்கன்னா 6. ஸோ அப்போ 2 power 6 போடும்போது அவுட்கோயிங் எண்ணிக்கை 64 நமக்கு கிடைச்சிடும். ஸோ therefore n of a equal to 64. எடுத்துக்காட்டு, இரு கணங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை m மற்றும் k ஆகும். அதாவது இரு கணங்கள் மற்றும் இரு கணங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை சொல்லிட்டாங்க. உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. m மற்றும் k ஆகும். முதல் கணத்தில் உறுப்புகளின் எண்ணிக்கை இரண்டாவது கணத்தில் உறுப்புகளின் எண்ணிக்கையை விட 112 அதிகம் எனில், அதாவது ஃபர்ஸ்ட் கணத்தில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை இரண்டாவது இருக்கிறத விட 112 அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மற்றும் m மற்றும் k மதிப்புகளை காண்க. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்போ தீர்வு n of a m. ஸோ அவங்க சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இரு கணங்கள் உறுப்புகளின் எண்ணிக்கை. ஸோ அப்போ நம்ம n of a வந்து பார்த்தீங்கன்னா m, n of b வந்து பார்த்தீங்கன்னா k அவங்களே கொடுத்துருக்காங்க. என்றாவது மாதிரி இரு கணங்கள் a மற்றும் b. ஸோ அது a bங்கிற கணத்தை நம்மளால எடுத்திருக்கிறோம் n of a n of b சொல்லிட்டு. கணத்தை விட a கணத்தின் எண்ணிக்கை அதிகம் எனில், ஸோ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணத்தோட எண்ணிக்கையை விட இந்த அதிகம்னா என்ன ஆகும்? எம்மோட கணத்தோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ m greater than k. ஸோ உங்க ப்ராப்ளம் கொடுத்துக்கிறத வச்சு நம்ம எடுத்திருக்கோம் m greater than k சொல்லிட்டு. ஸோ அப்போ கேயோட வேல்யூ வந்து m ஓட சின்னதாக இருக்கும். ஸோ கொடுக்கப்பட்ட விவரங்களின் படி, அதாவது உட்கணங்கள் எண்ணிக்கை, உட்கணங்கள்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரோ ஆஃப் ஏனாவே, அதாவது 2 the power n. ஓகேவா? ஸோ இங்க என்னங்கிறது m சொல்லியிருக்காங்க, இங்க கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ அதிகம் எனில், எங்க என்ன சொல்லுங்க, கணத்தில் உட்கணங்கள் எண்ணிக்கை இரண்டாவது கணத்தில் உட்கணங்கள் எண்ணிக்கையை விட அதிகம் 112 எனில். ஸோ அப்படி இருக்கும் என்ன பண்றாங்கன்னா 2m, அதாவது இதுதான் ஜாஸ்தின்னு சொன்னாலும் 2 the power m minus 2 the power k. அதாவது இங்க என்னங்கிற இடத்துல இருக்கு, இங்க ஒரு புள்ளிக்கு m, இங்க k இருக்கு. வரோம். அதாவது இது எப்படி இதை கொண்டு வந்திருக்கணும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. முதல் கணத்தில் உட்கணங்களின் எண்ணிக்கை. ஸோ முதல் கணத்தில் உட்கணங்கள் எண்ணிக்கைனா 2 the power m. இரண்டாவது கணத்தில் உட்கணங்கள் எண்ணிக்கையை விட 112 அதிகம் எனில், அதாவது ரெண்டாவது கணம்னா 2 power k, அதை விட 112 அதிகம்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஈக்குவல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதாவது இதுல இருந்து இதை கழிச்சா 112 வரும் அதிகம் அப்படிங்கறத அதுல மீன் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இதை நம்ம ஒரு ஃபார்மா ஜெனரேட் பண்ணிருக்கோம். ஸோ ஆகையால் 2 power k, அதாவது இதுல 2 power k வந்து காமன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 2 power k வரும்போது என்ன ஆகும்? இங்க வந்து மைனஸ் கேட் ஆகும். அதாவது நீங்க பவர் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து 2 power k எடுத்து நீங்க இன்டூ 2 power k பண்ணணும். ஸோ இப்போ 2 power k மைனஸ் கேட் இருக்கும். ஸோ இப்போ 2 the power 2 என்ன ஆகும்? ஆட் ஆகும். 2 மல்டிபிள் பண்ணும்போது பவர் 2 ஆட் ஆகும். ஸோ அதனால m minus k. ஸோ அதனால 2 power k காமனா வரும்போது என்ன ஆகும்? 2 power m into 2 power minus k வந்து 2 power m minus k சொல்லி கம்பைன் எழுதிருக்காங்க. மைனஸ் 2 power k வெளில பண்ண என்ன ஆகும்? வேல்யூ 1.
ஸோ தேர்ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த 112 எப்படி எழுதியிருக்காங்கன்னா இதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதாவது 2⁴ into 7. அதாவது 112 இப்படி பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஏன்னா நம்ம இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ 2⁴ into 7 அப்படின்னா 112 சொல்லி வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்றோம். இனிமேல் ஒரே சாத்தி ஈக்குவல், அதாவது 2⁴ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பவர்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்குமா. ஸோ அப்போ என்ன ஆகும், k = 4. இங்க 2⁻m - k - 1 = 7. ஓகேவா, அந்த ஃபார்ம் எடுக்க அந்த 7 அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இதனால் m - k = 3. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 1 வந்து இங்க போகும்போது என்ன ஆகும், +1 ஆகும். ஸோ அப்போ 2⁻m - k = 18 வரும். இப்போ 2⁻3 போட்டிங்கன்னா 18 வருமா. ஸோ அப்போ 2⁻3 போடும்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தும் 2⁻m - k = 2⁻3 வரும். ஸோ அப்போ அந்த பவர் ரெண்டு ஈக்குவல் பண்ணலாமா, அதுல இருந்து m - k = 3 சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ k ஓட வேல்யூ 4 நமக்கு தெரியும். ஸோ அந்த 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா m - k = 4னா மிச்சம் போகும்போது +4 ஆகும். அப்போ +7. ஸோ m = 7. ஸோ இப்போ அவங்க கேட்ட மாதிரி k ஓட மதிப்பு 4 கண்டுபிடிச்சாச்சு, m ஓட மதிப்பு 7 கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். 2⁻m 2⁻112 தான் கிடைக்கும். எடுத்துக்காட்டு a = 1 2 3 4 மற்றும் b = 3 4 5 6 எனில் n of a சேர்ப்பு b into n of a வெட்டு b into a del b ஐ காண்க. தீர்வு ஃபர்ஸ்ட் a சேர்ப்பு b கண்டுபிடிக்கலாம். அதாவது a சேர்ப்பு b னா வந்து பாத்தீங்கன்னா இந்த a வையும் b யும் சேர்த்தீங்கன்னா என்ன வரும், 1 2 3 4 3 4 இருக்கு, அது ரிப்பீட் ஆயிருக்கு, செருப்புல வரக்கூடாது. அப்போ 5 6 வருமா. அப்ப என்ன ஆகும், n of a சேர்ப்பு b வந்து பாத்தீங்கன்னா 6. செகண்ட் ஒன் a வெட்டு b னா 3 4 மட்டும் தான் இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்ப என்ன a வெட்டு b 2. a del b, அதாவது a del b னா இப்போ 3 4 3 4 கேன்சல் ஆகுது. ஓகேவா, இதுல டிஃபரன்ஸ் என்னென்ன இருக்கு, 1 2 5 6 இருக்கு. ஓகேவா, சோ அப்போ அதோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4. சோ தேர்ஃபோர் அவங்க क्वेश्चन கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா n of a சேர்ப்பு a வெட்டு a del b. இப்போ அது அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக, அதாவது n of a சேர்ப்பு b, n of a வெட்டு b into n of a del b. இந்த மூணு வேல்யூ நமக்கு தெரியும். 6 into 2 into 4 இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 48. ஸோ கொஸ்டின் கேட்ட சொல்யூஷன் இதுதான். ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் பெருக்கல் தான் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.